பிக்கப் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 37ங்க, 54 தேர்டில். குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கலந்தது தாங்க KTM ஆக்சுவலாக. வாவ் வாவ் வாவ், த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. வாவ், யா 100 டச் பண்ணிட்டோம். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேபி பாக்கெட் ராக்கெட் தான் கண்டிப்பாக. ஸோ ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு த சேனல் ஒன் செகண்ட் மக்களே. ஸோ எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நான் ரொம்ப 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 நல்லா இருக்கேன். அண்ட் ஏன் மக்களே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரு பைக் ரிவ்யூவில் தான் நம்ம மறுபடியும் மீட் பண்ணுறோம். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பைக் என்னென்னு சொல்லிட்டு நீங்கள் ஏற்கனவே தமிழ் பார்த்து கண்டுபிடிச்சிருந்துருப்பீங்க. இருந்தாலும் நான் சொல்லிடுறேன். ஸோ இன்றைக்கி நம்ம கூட இருக்கிற பைக் பார்த்தீங்கன்னா டியூக் 160 ஃப்ரம் KTM. ஸோ ஏன் மக்களே, இன்றைக்கி நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டியூக் 160 புதுசாக லான்ச் ஆகிருக்கிற டியூக் 160 தான் நம்ம இன்றைக்கி ரிவ்யூ பண்ணி பார்க்க போகிறோம் என்னன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்கு முன்னாடி சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா ப்ளீஸ் டூ சப்ஸ்கிரைப் த சேனல். என்னோடய வீடியோஸை ஃபுல்லாக பாருங்கள், என்னோடய ப்ரீவியஸ் வ்ளாக்ஸை செக் பண்ணி பாருங்கள். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட வீடியோஸை ஷேர் பண்ணிக்கோங்க. நான் நிறைய பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் அண்ட் ட்ராவல் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஹோப் ஸோ யூ லைக் ஆல் மை வீடியோஸ். ஸோ எல்லா வீடியோஸ் செக் பண்ணி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டன் தட்டி விட்டுட்டு பாருங்கள். ஸோ ஏன் மக்கள், இப்போ ரீசெண்ட் டேஸாகவே பார்த்தீங்கன்னா இந்த 150cc செக்மெண்ட் பைக்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்களா, எல்லா பிராண்ட்ஸ்லேயும் சொல்கிறேன். ஸோ அது நல்ல ஒரு க்ரோத் வந்துட்டு பார்த்துருக்குங்க. நிறைய பேர் வந்துட்டு 150cc பைக்ஸ் வந்துட்டு வாங்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த 150cc 160cc 200 செக்மெண்ட் சிசி செக்மெண்ட்ஸில் நிறைய பேர் வந்துட்டு பைக் பர்ச்சேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கு இன்னொரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா நம்ம GST 2.0 தான். ஏன் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, இப்போது GST 2.0 என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 350cc பைக்ஸ் ப்ளஸ் அதுக்கு மேலே சிசி இருக்கிற பைக்ஸ்லாம் வந்துட்டு 40% வந்து டேக்ஸ் வந்துட்டு அவங்க போட்டிருக்காங்க எல்லா பைக்ஸ்க்கும். ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 150cc 160cc 200cc 250cc இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 350cc கம்மியாக இருக்கிறது. ஸோ இந்த மாதிரி பைக்ஸ்க்குலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்துட்டு ஹைப் ஜாஸ்தி. ஸோ இப்போது இந்த GST வந்துட்டு போடுறதுக்கப்புறம் இன்னும் ரொம்ப ஜாஸ்தி ஆகிடுச்சுன்னு சொல்லலாம். இதை KTM வந்துட்டு தெரிஞ்சு பண்ணாங்களா இல்லை தெரியாமல் பண்ணாங்களான்னு தெரியல. கரெக்டாக டைம் பார்த்து இந்த டைமில் வந்துட்டு டியூக் 160 வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஏன் மக்களே, நான் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 160 ஒரு பேபி பாக்கெட் ராக்கெட்னு சொல்லுவேன். நம்ம யூஸ்வலாக வந்துட்டு 390 250 வந்துட்டு பாக்கெட் ராக்கெட்னு சொல்லுவோம். ஸோ இந்த 160cc வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பேபி பாக்கெட் ராக்கெட்னு நான் பர்சனலாக சொல்கிறேன். இந்த 160cc, அதாவது இந்த டியூக் 160cc மெயின் காம்படிட்டர் பார்த்தீங்கன்னா Mt15 ஃப்ரம் Yamaha Mt15 தாங்க வந்துட்டு இதோட மெயின் காம்படிட்டர். ஸோ அதுக்கு காம்படிஷன் கொடுக்குற ஒரு விதமாக தான் வந்துட்டு இந்த டியூக் 160 வந்துட்டு KTM லான்ச் பண்ணியிருக்காங்கன்னே சொல்லலாம். ஸோ இந்த டியூக் 160 பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்கிறத விட நம்ம வந்துட்டு ஒரு சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்குன்னு சொல்லலாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு டியூவல் பர்பஸ். இது ஸ்போர்ட்ஸ் பைக், பட் ஆக்சுவலாக வந்துட்டு சிட்டி ரைட்ஸ்க்கும் வந்துட்டு ரொம்பவே கம்ஃபியாக இருக்கும். ரொம்பவே வந்துட்டு ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இந்த வண்டியை வந்துட்டு ஆக்சுவலாக அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வண்டியோட இன்டெப்த் ரிவ்யூ, ஸோ இந்த வண்டியில் என்னென்ன கொடுத்துருக்காங்க, ஸோ இந்த வண்டி எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுது ரோட்டில் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம டீட்டெயிலாக இன்டெப்த்தாக பார்ப்போம். ஸோ ஏன் மக்களே, லெட்ஸ் கெட் இன்டு தி பைக். அண்ட் ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்துட்டு இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, 160cc வந்துட்டு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதா, இதோட சீட்டிங் பொசிஷன், ஸோ இதெல்லாம் எப்படி இருக்குன்னு வந்துட்டு ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ ஏன் மக்களே, லெட்ஸ் கெட் இன்டு தி பைக் நவ். ஸோ இன்க்ரெஸ் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது. ஸோ என் ஹைட் பார்த்தீங்கன்னா மக்களே 5'8". ஸோ என் ஹைட்டுக்கு பார்த்தீங்கன்னா என்னோடய கால் வந்துட்டு ஆக்சுவலாக ஃபுல்லாக கிரவுண்டடாக பிளான்டடாக இருக்குன்னு சொல்லலாம். ஸோ என்னோடய நீ நீங்கள் பார்க்கலாம், லைட்டாக பெண்டாக பார்த்து நான் ரொம்ப இப்படி இருக்கிற மாதிரி இல்லை. ஒரு 5 foot ஹைட்டுக்கு இந்த பைக் வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஆப்டாக இருக்குன்னே சொல்லலாங்க. இக்னிஷன் பொசிஷன் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க, அதாவது கீ பாயிண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. கீ வந்துட்டு ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா கட் கீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. இட்ஸ் நாட் நார்மல் கீ, கட் கீயாக யூஸ் பண்ணியிருக்காங்க. கீ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் என்னென்ன இருக்குன்னு உங்களுக்கு வந்து என்ன சொல்கிறேன். இப்போ நம்ம ஒரு ஷார்ட் ரைட் போயிட்டு வந்துடலாங்க. ஸோ இதோட எக்ஸாஸ்ட் நோட் கேளுங்க. நைஸ். ஓகே, ஸோ ஸ்போர்ட்டிங்க, ரொம்ப ஸ்போர்ட்டியான எக்ஸாஸ்ட் நோட்டு. வாவ் வாவ் வாவ், செம்ம பிக்கப்பாக இருக்குங்க.
பிக்கப் ரொம்பவே நல்லா இருக்கு. பீயிங் அ பிஸி ரோடு, ஸோ நம்ம ரொம்ப ரொம்ப ஹையர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியாது. நம்மளால முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். வா மக்களே, சீரியஸ்லி ஒரு 160cc பைக்குக்கு என்ன பவர் இருக்கணுமோ அது எக்ஸாக்டாக அப்படியே இருக்குன்னு சொல்லலாம். எந்த ஒரு பவர் லேகும் இல்லை. பவர் டெலிவரி வந்துட்டு எனார்மஸாக இருக்குன்னு தாங்க சொல்லணும். ஒரு சின்ன ஸ்பீட் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ வெஹிக்கிள்ஸ் பார்த்தீங்கன்னா பெருசாக எதுவும் இல்லை. ஓகே, ஃபர்ஸ்ட் கியர் எவ்வளோ போகுதுன்னு பார்க்கலாம். 37ங்க, 54, தேர்டில் 70 அண்ட் ஃபோர்த்தில் 90. வாவ் மக்களே, ஓகே, சான்ஸே இல்லைங்க. சீரியஸ்லி பவர் டெலிவரி எனார்மஸாக இருக்குங்க, ரொம்ப எனார்மஸாக இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு பேபி பாக்கெட் ராக்கெட் தான் கண்டிப்பாக. ஸோ நம்ம 90 வரைக்கும் டெஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஸோ இது கொஞ்சம் பிஸி ரோடு, நம்மளால் இதுக்கு மேலே வந்து ஹையர் ஸ்பீட் டெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ கியர் ஷிஃப்டிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்பவே வந்துட்டு ஸ்மூத்தாக இருக்குங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க. அந்த ரீசனுக்காக பார்த்தீங்கன்னா ஸோ கிளச் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப லைட்டர் சைடில் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு ஸ்மூத்தர் சைடில் இருக்குன்னு சொல்லலாம். இந்த மாதிரி ரோட்டில் தாங்க இந்த பைக் ட்ரை பண்ணும். ஏன்னு கேட்டிங்கன்னா நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக், அதாவது மோர் தென் ஸ்போர்ட்ஸ் பைக். இது வந்துட்டு ஒரு சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக்னு சொல்லலாங்க. ஏன்னா 150cc செக்மெண்ட்ஸ்லாம் மோஸ்ட்லி வந்துட்டு சிட்டி யூசேஜ்க்கு தான் வந்துட்டு ரொம்ப ஆப்டாக இருக்கும். ஸோ யா, வில் மேக் அ யூ டர்ன் ஹியர். வாவ் throttle ரெஸ்பான்ஸ் பயங்கரமாக இருக்குங்க. ரொம்ப சூப்பராக இருக்குது throttle ரெஸ்பான்ஸு. அண்ட் யா மக்களே, பிரேக்கிங் இஸ் வெரி இம்ப்ரெசிவ்ங்க. சீரியஸ்லி குவாலிட்டி அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் கலந்தது தாங்க KTM. ஆக்சுவலாக பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இன்ஜின் சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுது. அண்ட் எவ்ரி டச்சில் வந்துட்டு குவாலிட்டி இருக்குங்க. வாவ், லுக் அட் தட் சடன் பிக்கப்புங்க. சீரியஸ்லி ரொம்ப வந்துட்டு சீரியஸ்லி ஐம் வெரி இம்ப்ரெஸ்டுங்க. நிஜமாக சொல்கிறேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பெரிய KTM ஃபேன் கிடையாது. பட் ஆக்சுவலி திஸ் பைக் இஸ் இம்ப்ரெசிங். நீங்கள் நிஜமாக சொல்கிறேங்க. வாவ், சீரியஸ்லி சின்ன சின்ன கட்ஸ்குள்ளலாம் சும்மா அப்படியே போன்னு போகலாம். பைக் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ரொம்ப பிளான்டாக இருக்குங்க. நல்ல ஹையர் ஸ்பீட்ஸ்லையும் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு வாபிள்னஸும் இல்லாமல் நல்லா பிளான்டாக இருக்குன்னு தான் சொல்லலாம். நல்லா நிம்பிளாக இருக்குது ஆக்சுவலாக வந்து வண்டி ஓட்டுறதுக்கு. கட் பண்ணி ஓட்டுறதுக்கெல்லாம் சூப்பராக இருக்குங்க. சீரியஸ்லி ஃபன் டு டிரைவிங்க நிஜமா. வாவ் சீரியஸ்லி மைண்ட் ப்ளோயிங்க. நிஜமா சொல்கிறேன், வேற மாதிரி பவருங்க நிஜமா. ஆனால் ஓகே, we'll make a U-turn here again. I am not aware of this top speedங்க. என்னோட டாப் ஸ்பீட் எவ்வளோ போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் என்னால் இங்கே டெஸ்ட் பண்ணி பார்க்க முடியல. நம்ம அரௌண்ட் 95 வரைக்கும் போனோம். யா 100 டச் பண்ணிட்டோம். அதுக்கு மேலே இங்கே நாட் அட்வைசபிளுங்க என்ன கேட்டிங்கன்னா. சீரியஸ்லி மைண்ட் ப்ளோனுங்க. நிஜமாக சொல்கிறேன், வேற மாதிரி பவருங்க.
ஸோ ஏன் மக்களே ரைட் வீடியோ பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். சீரியஸ்லி மக்களே மைண்ட் ப்ளோனுங்க, நிஜமாக சொல்கிறேன். நான் வந்துட்டு ஒன்றும் பெரிய KTM ஃபேனெல்லாம் இல்லைங்க. எனக்கு வந்துட்டு எல்லா பைக்ஸும் பிடிக்கும். இந்த பைக் ஹைப் பண்ணணுன்றலாம் ஒன்றும் கிடையாது. பட் ரியலி சொல்கிறேன், எனக்கு வந்துட்டு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சுங்க. ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்துச்சு சீரியஸ்லி, டு பி ஹானஸ்ட். ஸோ இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா அட்வான்டேஜஸ் நிறைய சொல்லலாங்க. ஸோ எனக்கு மெயினாக ரெண்டு விஷயம் ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சுங்க. ஒன்று வந்துட்டு இதோட டிசைன் அண்ட் இன்னொன்று வந்துட்டு இதோட பெர்ஃபார்மன்ஸ். ஸோ நம்ம இந்த வண்டியோட டிசைன் பற்றி, இந்த வண்டியோட பெர்ஃபார்மன்ஸ் பற்றி, ஸோ இதில் இருக்கிற இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பற்றி நம்ம ஒன்று பார்ப்போம். ஸோ ஸ்டார்டிங் ஃப்ரம் த ஃப்ரண்ட், இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக ஒரு 390cc செக்மெண்ட்டுங்க. அதாவது செகண்ட் ஜென் 390cc செக்மெண்ட் நீங்கள் பார்த்துருப்பீங்க, டியூக் 390. ஸோ அதை வந்துட்டு அப்படியே அந்த டிசைனை ஷேர் பண்ணி இந்த வண்டி ஆக்சுவலாக பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ செகண்ட் ஜென் 390, 250, 200 எல்லாமே பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சேம் இதே டிசைனில் தான் இருக்கும். ஸோ அது அப்படியே வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த 160 செக்மெண்ட்லேயே வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ அந்த 390cc, 200, 250cc எல்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட் ஜென்ரேஷன் மூவ் ஆன் ஆகிட்டாங்க. ஸோ நிறைய பேர் வந்துட்டு நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்துட்டு நிறைய KTM லவர்ஸ் ஒரு டிசைன் வந்துட்டு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப மிஸ் பண்ணாங்க. ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணுற ஒரு விதமாக தான் வந்துட்டு KTM வந்துட்டு அந்த பழைய டிசைனை வந்துட்டு அப்படியே இந்த 160cc கொடுத்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பைக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் ஜென் டியூக் 390, 250, 200 இல்லை வந்துட்டு இந்த நியூ ஜென் 160 நம்ம பக்கத்தில் வந்து பார்த்தா தாங்க அந்த நம்ம இதை பார்த்தா தான் இந்த சிசியோட இது பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். மற்றபடி தூரத்துலேருந்து இந்த வண்டி டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியாது. லெட்ஸ் ஸ்டார்ட் ஃப்ரம் த ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி செகண்ட் ஜென் 390யோட ஹெட்லைட் அப்படியே கொடுத்துருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ். நான் உங்களுக்கு லைட் ஆன் பண்ணி காட்டுறேன். ஸோ பார்த்தீங்களா, இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆல் LED ஹெட்லாம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 2 டே டைம் ரன்னிங் லேம்ப்ஸ் கொடுத்துருக்காங்க. 2 DRLs வந்துடுது. ஸோ இந்த டிசைன் எனக்கு டியூக்கில் வந்துட்டு எனக்கு ஸ்பெசிஃபிக்காக ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைனுங்க. மோர் தென் ஃபஸ்ட் ஜென்ரேஷன், செகண்ட் ஜென்ரேஷனில் வந்து இந்த 390 எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதோட டிசைனால் எனக்கு ரொம்ப இந்த பைக் ஆக்சுவலாக ரொம்ப பிடிச்ச ஒரு டிசைன். இப்போ வந்துட்டு இதோட கொஞ்சம் அப்கிரேட் பண்ணி வேறு டிசைன் போயிட்டாங்க. பட் இருந்தாலும் எனக்கு இந்த டிசைன் கொஞ்சம் நல்லாவே ரொம்பவே பிடிக்கும். அதுக்கு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஷாக் அப்சார்ப்ஸில் வந்துட்டு ஃப்ரண்ட் ஃபோக்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 இண்டிகேட்டர் வந்துட்டு LED இண்டிகேட்டர்ஸ் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஓப்பனாக இருக்குங்க. கொஞ்சம் ஓப்பனாக தான் இருக்குது. பட் ஆக்வர்டான்னு சொல்ல முடியாது. ஆக்வர்டாக எதுவும் இல்லை. எந்த ஒரு ஃப்ரண்ட்டில் வந்துட்டு எந்த ஒரு கவுலோ இல்லை எந்த ஒரு வைசர் விண்ட்ஷீல்டு எதுவும் கொடுக்காம அப்படியே ஓப்பனாக கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த நம்பர் பிளேட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த நம்பர் பிளேட் வந்து இங்கே கொடுத்துருக்கலாம். ஸோ அதுக்கு ஏதாச்சும் ஒரு மவுண்ட் மாதிரி இங்கே கொடுத்துருந்தாங்கன்னா மேபி கொஞ்சம் பார்க்க நல்லா இருக்கும். எனக்கு பர்சனலி எனக்கு வந்துட்டு நம்பர் பிளேட் இந்த கிளஸ்டரில் மவுண்ட் பண்ணுறது எனக்கு பர்சனலாக பிடிக்காது. ஸோ டிசைன் வைஸ் அது கொஞ்சம் ஒரு மாதிரி லைட் ஆக்வர்டாக இருக்குன்னு எனக்கு பர்சனல் ஃபீல். இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா WP Apexோட வந்துட்டு USD ஃபோக்ஸ், ஸோ அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் வந்துட்டு தான் பார்த்தீங்கன்னா இந்த டியூக் 160 கொடுத்துருக்காங்க. ஸோ மட்கார்டு பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நல்லாவே ப்ராடான மட்கார்டுங்க. இங்கே பார்த்தீங்களா நல்லா ப்ராடான மட்கார்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு எக்ஸ்டெண்ட் பண்ணி கீழே வரைக்கும் போகுது. மட்கார்டு வந்துட்டு சூப்பராக டிசைன் பண்ணியிருக்காங்க. அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷனல் டிசைன் தான். பழைய டியூக் 390, 200, 250 வர அதே ட்ரெடிஷனல் டிசைன். ஸோ மட்கார்ட்லேயும் வந்து ஒரு சேஞ்சஸ் பண்ணல, அப்படியே சேமாக கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா 2 எக்ஸ்டெண்டர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்க்க கொஞ்சம் டிசைன் வைஸ் கொஞ்சம் ஸ்போர்ட்டியராக இருக்குது. அண்ட் மக்களே டயர் சைஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர்ஸ் கொடுத்துருக்காங்க வித் 17 inch அலாய் வீல்ஸ். அலாய் வீலோட டிசைன் பார்த்தீங்கன்னா 5 spoke அலாய் வீல் டிசைனுங்க. நான் வந்து ஒரு முக்கியமான விஷயம் சொல்ல மாட்டேன். இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 154 kilograms தாங்க இதோட ஆக்சுவல் வெயிட். ஸோ ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு டியூக் தான் இது. இவ்வளோ வெயிட் கம்மியாக கொடுக்கறதுக்கு நிறைய இடத்துல வந்து இதோட வெயிட்டை வந்துட்டு அவங்க மைண்டில் கொண்டு வந்து இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு ரொம்ப கம்மி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங் பார்த்தீங்கன்னா இதில் ஆக்சுவலாக இந்த 5 spoke அலாய் வீல்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டர் வெயிட் அலாய் வீலுங்க. இந்த அலாய் வீல் வந்து ரொம்ப ஹெவி வெயிட்டாக இருக்காது. ஸோ இது வந்துட்டு ஒன் ஆஃப் த ரீசன் இந்த வண்டி வந்துட்டு 154 kilograms வெயிட் இருக்கிறதுக்கான ஒன் ஆஃப் த ரீசன் தான் இது. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 110/70 செக்ஷன் டயர்ஸ் வித் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் 5 spoke அலாய் வீல் டிசைன் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்துட்டு 320 mm டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. அதாவது டியூக் 390 இருந்த சேம் அதே எக்ஸாக்ட் டிஸ்பிளேட்டை கொண்டு வந்து டியூக் 160 கொடுத்துருக்காங்க. ஸோ 390cc பார்த்தீங்கன்னா அதே டிஸ்பிளே தான், 160cc பார்த்தீங்கன்னா அதே டிஸ்பிளே தான். ஸோ மக்களே அப்படியே இங்கே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரேடியேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ரேடியேட்டர் வந்து ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இதோட காம்படிட்டர் பைக் அதாவது Mt15 காம்படிட் பண்ணும்போது இதோட ரேடியேட்டர் சைஸ் வந்து கொஞ்சம் பெருசாக கொடுத்துருக்காங்க. என்ன ரீசன் கேட்டிங்கன்னா இதோட ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் வந்துட்டு கொஞ்சம் கம்மி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரீசனால இது கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன் வந்துட்டு Mt15 கம்பேர் பண்ணும்போது இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய ரேடியேட்டருங்க. ஸோ இந்த ரேடியேட்டர்லேயே பார்த்தீங்கன்னா KTMங்கிற பேட்சிங் வந்துருச்சு. அண்ட் கம்மிங் டு த மெயின் பார்ட், இதோட என்ஜின் பார்ட். ஸோ இந்த வண்டியிலேயே ஒரு ஒன் ஆஃப் த மெயின் சேஞ்ச் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதோட என்ஜின் பார்ட் தான். ஸோ இந்த இன்ஜினோட ஸ்பெக்கு பார்த்தீங்கன்னா ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 164cc இன்ஜின் விச் ப்ரொடியூசஸ் அரவுண்ட் 19 brake horsepower அண்ட் பார்த்தீங்கன்னா 55.5 Nm ஆஃப் டார்க் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ 164cc வந்துட்டு இதோட சிசி. பட் அதை ரவுண்ட் ஆஃப் பண்ணி தான் வந்துட்டு ஆக்சுவலாக 116 சொல்லிட்டு அவங்க அதை நேம் பண்ணியிருக்காங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 6-speed கியர் பாக்ஸ் உள்ள ஒரு பைக்குங்க. வித் பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச். உங்களுக்கு ஏற்கனவே ரைட்டில் சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இதுக்கு அசிஸ்ட் ஸ்லிப்பர் கிளச் கொடுத்துருக்காங்க வித் 6-speed கியர் பாக்ஸ். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன KTM கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா அந்த 150cc 160cc செக்மெண்ட்லேயே வந்துட்டு
ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு சொல்லிட்டு இந்த டியூக் 160 தான் வந்துட்டு ஆக்சுவலாக கிளைம் பண்ணுறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு உண்மைங்கிறது வந்துட்டு நம்ம ரெண்டுக்கும் கம்பேரிசன் போட்டு செக் பண்ணி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். ஆக்சுவலாக KTM கிளைம் பண்ணுறது என்னன்னா 160 செக்மெண்ட்லேயே ஒன் ஆஃப் த ஃபாஸ்டஸ்ட் பைக்குன்னு சொல்லிட்டு டியூக் 160 தான் அவங்க கிளைம் பண்ணுறாங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே 174 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆப்வியஸ்லி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஜாஸ்தியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது, அதேமாதிரி ரொம்ப கம்மியான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கிடையாது, ஒரு மீடியமான கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம ரைடராக உட்காந்து ஓட்டும்போது பெரிய பெரிய பம்ப்ஸில் பெரிய பெரிய ஸ்பீட் பிரேக்கர்ஸில் படுறதுக்கான சான்ஸ் இல்லை. பட் ஆனால் வந்து பில்லியனோட ஓட்டம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ வெயிட் அதிகமாகும் போது இதோட சேடல் ஹைட் கொஞ்சம் கம்மியாகுது. அப்படி கம்மியாகும் போது பார்த்தீங்கன்னா கீழே படுறதுக்கான சான்சஸ் நிறையவே இருக்குது. இதில் இன்னொன்று என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா பைக்கை வந்துட்டு சென்ட்ரலைஸ் பண்ணி வந்துட்டு ஒரு எக்ஸாஸ்ட் கேன் கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா அண்டர்பில் எக்ஸாஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாஸ்ட்க்கு வர பைப்ஸில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த பைப்ஸ் இங்கே த்ரூ அவுட் அப்படியே ஃப்ளோ ஆகி வருது. ஸோ இந்த பைப்புக்கு வந்துட்டு எந்த ஒரு பேஷ் பிளேட்டும் கொடுக்கல. அது நான் வந்துட்டு ஒரு டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறேங்க இதில். ஏன்னா ஏதாச்சும் ஒரு பேஷ் பிளேட் கொடுத்துருக்கணும். மேபி ஏதாச்சும் ஹையர் ஸ்பீட்ஸில் பெரிய பம்ப்ஸ்லாம் போய் அடிக்கும்போது பட்டுச்சு அப்படின்னா அந்த பைப்புக்கு வந்துட்டு அடிப்படுறதுக்கான சான்ஸ் நிறையவே இருக்குது. ஸோ இந்த இடத்துல ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. பட் கீழே எந்த ஒரு ப்ரொடக்ஷனும் இல்லை. பைப் அப்படியே வந்துட்டு ஓப்பனாகவே இருக்குது. 174 எங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 174 mm வந்துட்டு ரைடருக்கு ஓகே. பில்லியன் வச்சு ஓட்டும்போது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேடல் இறங்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போ நம்ம வந்துட்டு பெரிய பெரிய பம்ப்ஸில் ஒரு லோவர் ஸ்பீடில் போகிறது வந்துட்டு நல்லது எனக்கு கேட்டிங்கன்னா. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா நான் ஆக்சுவலாக ஓட்டும் போது தான் வந்துட்டு இதை ஒரு ஃபீல் பண்ணேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா ரைடருக்கான ஃபுட் பிக்ஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுட் பிக்ஸை கொஞ்சம் முன்னாடி கொடுத்துருந்தாங்கன்னா உட்காந்து விட்டு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். ஆக்சுவலாக இந்த ரைடிங் பொசிஷன் கம்ஃபர்டபுள் இல்லாமலாம் இல்லை, பட் கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் இருந்தால் இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும்னு சொல்லி என்னோட ஒரு பர்சனல் தாட். நான் அவங்களுக்கு வெயிட் ரிடக்ஷனுக்கு இன்னொரு ரீசன், ஃபர்ஸ்ட் ரீசன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது 5 ஸ்போக் அலாய் வீல்ஸ். ஆக்சுவலாக வெயிட் கொஞ்சம் கம்மி. ஸோ அதனால கொஞ்சம் ரிடக்ஷன் ஆயிருக்கு வெயிட். அண்ட் செகண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில்லியன் ஃபுட் பேக்குங்க. இந்த ஃபுட் பேக் பார்த்தீங்கன்னா வந்துட்டு மெட்டலில் கொடுக்காம ஒரு மாதிரி அலுமினியமில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா வெயிட் ரிடக்ஷனுக்கு இன்னொரு ரீசன். அண்ட் ஏன் மக்களே நம்ம ஃப்ரண்ட்ல பார்த்தோம் யூஎஸ்டி ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க, அப்சைட் டவுன் ஃபோக்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரியர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா சிங்கிள் மோனோ ஷாக் சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஏன் மக்களே இந்த வண்டியோட சாஸ் பற்றி, அதாவது இதோட ஃப்ரேம் பற்றி பேசியே ஆகணுங்க. இந்த ஃப்ரேம் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பிளிட் ஸ்டீல் ட்ரெலிஸ் ஃப்ரேம்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்னா ஒரு லைட் வெயிட், ரொம்ப ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஃப்ரேம். இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு ரிடக்ஷன் ஆனதுக்கு இது ஒரு ஒன் ஆஃப் த மெயின் ரீசன். அலாய் வீல்ஸ், இந்த ஃபுட் பெக்ஸ் அண்ட் மெயினாக பார்த்தீங்கன்னா இதோட ஃப்ரேம். ஸோ அதுவும் ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் இந்த வண்டியோட வெயிட் வந்துட்டு 154 kilograms கொண்டு போனது. ஸோ ஏன் மக்களே அப்படியே பின்னாடி வந்தோம் அப்படின்னா ரியர் டயர் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 140/60 செக்ஷன் டயர்ஸ் வித் 17 inch அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. சேம் அதே மாதிரி ஃப்ரண்ட்டில் இருக்கிற மாதிரி வந்துட்டு பார்த்தீங்கன்னா 5 ஸ்போக் டிசைன் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஃப்ரண்ட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 320 mm டிஸ்க் பிளேட் அண்ட் ரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 230 mm டிஸ்க் பிளேட் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் வெரி வெரி இம்ப்ரெசிவ். போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைப்ரேயோட பிரேக் கேலிப்பர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்விங் ஆர்ம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மக்களே நல்ல ஒரு அலுமினியமில் ஒரு ஸ்டைலிஷான ஒரு ஸ்விங் ஆர்ம் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைனை நீங்கள் பார்க்கலாம், பிளெயினாக இல்லாமல் அப்படியே அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்போது சின்னதாக ஸ்டார்ட் அப்படியே பல்ஜ் ஆகி திரும்பி சின்னதாக வந்து இந்த சென்டரில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டிசைன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு அலுமினியம் ஸ்விங் ஆர்ம் தான், லைட் வெயிட்டாக இருக்கும், நல்ல ஸ்டைலிஷாகவும் இருக்குது இந்த டிசைன். ஸோ டயருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா டயருக்கும் பின்னாடி இருக்கிற சேடலுக்கும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கேப் இருக்குது. ஸோ இந்த ஸ்லஷ்லாம் போயிட்டு அதில் அழிக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டயர் ஹக்கர் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுலேயும் பார்த்தீங்கன்னா KTMங்கிற பேஜிங் வந்துருது. அண்ட் ஏன் மக்களே ஸோ ரியரில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சேமுங்க, எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. LED ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க, டெய்ல் லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நல்ல ஹார்ட் பிளாஸ்டிக்கில் வந்துட்டு அப்படியே இதோட டெயில் டெடி பின்னாடி வந்து இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 2 LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. கீழே வந்து நம்பர் பிளேட்கான ப்ரொவிஷன் இருக்குது, நம்பர் பிளேட் இருக்குது. ஸோ கீழே ரிஃப்ளெக்டர்ஸ் இருக்குது. ஸோ கமிங் டு இதோட சீட் பாட்டுங்க. சீட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா போத் ரைடர் அண்ட் பில்லியனுக்கு வந்துட்டு நல்லாவே ஒரு இதாக கொடுத்துருக்காங்க. நல்ல ப்ராடான ஒரு சீட், லென்த்தியராகவும் இருக்குது. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பழைய 390, 250, 200 வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிராப் ரீல்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அது கொஞ்சம் வந்துட்டு திக்காக இருக்கும். இது கொஞ்சம் வந்து ஸ்லீக்கியராக சின்னது பண்ணியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன சின்ன விஷயம் தான். இந்த வண்டியோட வெயிட் வந்து ஆக்சுவலாக 154 kilograms போனது. மெட்டலில் கொடுத்துருக்காங்க, நல்ல ஸ்ட்ராங் அண்ட் ஸ்டர்டியான ஒரு கிராப் ரீல்ஸ். ஸோ டேங்க் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா மெட்டல் டேங்க் வித் பிளாஸ்டிக் ஃபேரிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஹார்ட் பிளாஸ்டிக் ஃபேரிங்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிராஃபிக்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சஸ் ஆயிருக்குங்க. அதாவது எந்த டியூக்ல இல்லாத மாதிரி கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா டியூக் 160ங்கிற வந்துட்டு அதோட பேஜிங் வந்துருச்சு. ஸோ டேங்க் கெப்பாசிட்டி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10.1 liters தாங்க இதோட டேங்க் கெப்பாசிட்டி. ஸோ சேம் இதோட ரைவல், அதாவது இதோட காம்படிட்டர் MT15 பார்த்தீங்கன்னா சேம் இதே 10 liters தான் அவங்களும் வந்துட்டு MT15 கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி இவங்களும் வந்துட்டு 10 liters கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா இது ஒரு சிட்டி ஸ்போர்ட்ஸ் பைக். ஆக்சுவலி
ஆக்சுவலாக சிட்டிக்கு வந்துட்டு இந்த டேங்க் கெப்பாசிட்டி ரொம்பவே போதுமானது. இட்ஸ் மோர் தென் எனஃப்னு தான் சொல்லணும். ஸோ அதே மாதிரி மக்களே KTM சைடில் வந்து இந்த டியூக் 160 வந்து என்ன கிளைம் பண்ணுறாங்கன்னா, இந்த டியூக் 160 வந்துட்டு அரௌண்ட் 30 to 40 கிலோமீட்டர்ஸ் வரைக்கும் மைலேஜ் கொடுக்குதுன்னு சொல்கிறாங்க. மைலேஜ் மே வேரி ஃப்ரம் ரைடர் டு ரைடர், அதோட அவங்க ரைடிங் ஸ்டைல் பொறுத்து. ஸோ KTM சைடில் இருந்து அவங்க கிளைம் பண்ணுற மைலேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா 40 kmpl வந்துட்டு அவங்க கிளைம் பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இதில் வந்துட்டு 3 கலர்ஸ் வந்துட்டு இப்போ அவைலபிளாக இருக்குங்க இந்த டியூக் 160ல. ஒன்று வந்துட்டு இந்த கிரே கலர், அண்ட் இந்த கிரேக்கு பதிலாக ஒயிட், அண்ட் ஒயிட்டுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஆரஞ்ச். ஸோ இந்த 3 கலர்ஸ் தான் வந்துட்டு டியூக் 160க்கு அவங்க லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ எனக்கு பர்சனலி இந்த கிரே கலர் ரொம்ப பிடிக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா டேங்க்ல இருக்கிற ஃபேரிங்ஸ்ல கிரேவா கொடுத்துருக்காங்க, அண்ட் இந்த ஃப்ரேம்ல பார்த்தீங்கன்னா இங்கே ஆரஞ்சு கலர்ல இருக்கு, இங்கே பிளாக் கலர். ஸோ மிக்ஸ்ட் அப் கலர். ஸோ பார்க்கவே ரொம்ப அட்ராக்டிவா இருக்குன்னு தான் சொல்லணும். ஸோ மற்றபடி பார்த்தீங்கன்னா பேஜிங் எல்லா இடத்துலையும் வந்துருதுங்க. இங்கே டியூக் 160ங்கிற பேஜிங் வந்துருது, இங்கே KTMங்கிற பேஜிங் வந்துருது, இங்கே ரேசிங் KTM அப்படின்னு சொல்லிட்டு இன்ஜின் கேசிங்ல கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா KTMங்கிற பேஜிங். ஸோ நிறைய பேஜிங் நம்ம வந்துட்டு இந்த வண்டியில் பார்க்கலாம். ஸோ ஏன் மக்கள் புதுசாக வந்துட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர்ல என்னெல்லாம் இருக்கு, என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்கு நம்ம இப்போ பார்க்கலாம் வாங்க. ஸோ நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா வெயிட் சுத்தமாக தெரியவே இல்லைங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பார்த்தீங்கன்னா 154 kilograms வந்துட்டு பெருசாக இந்த வெயிட் உங்களுக்கு தெரியாது. ஆக்சுவலாக பின்னாடி தள்ளும்போது ரொம்பவே லைட்டாக இருக்கு. ஃப்ரண்ட்லையும் பார்த்தீங்கன்னா நம்ம ஈஸியாக தள்ளிடலாம். ஸோ பெருசாக வெயிட் எதுவும் தெரியல. ஸோ நம்ம இப்போ கிளஸ்டர் என்னென்ன இருக்கு நம்ம பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இதோட ஸ்விட்சஸ்ல என்னென்ன இருக்கு நம்ம பார்த்துடலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்துட்டு இக்னிஷன் ஆன் ஆஃப்கான ஸ்விட்ச் இருக்கு, இங்கே செல்ஃப் ஸ்டார்ட் பட்டன் இருக்கு, இங்கே நம்ம கிளஸ்டரில் யூஸ் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ்லாம் இருக்கு, இங்கே ஹசார்ட் லேம்ப் இருக்கு, இங்கே பாஸ் லைட்கான ஸ்விட்ச் இருக்கு, இங்கே இண்டிகேட்டர்ஸ்க்கான ஸ்விட்ச் இருக்கு, அண்ட் இங்கே ஆன்கான ஸ்விட்ச் இருக்கு. கீ ஆன் பண்ணி கிளஸ்டர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஸோ கீ ஆன் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே ரெடி டு ரேஸ் அப்படிங்கிற இது வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டைம் இருக்கு, கில் ஸ்விட்ச் பிரஸ்ட் அப்படின்னு சொல்லி காட்டுது. அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா RPM மீட்டர் இருக்கு, டாக்கோ மீட்டர் இருக்கு, ஸ்பீடோ மீட்டர் இருக்கு, ஓடோ மீட்டர் இருக்கு, எல்லாமே வந்துருது. ரியர் ABS ஆஃப்ல இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ABS ஆன் அண்ட் ஆஃப் ரெண்டுமே பண்ணிக்கலாம். அண்ட் இதோட செட்டிங்ஸ் என்ன இருக்குன்னு வந்து பார்க்கலாம். ஃபியூல் ரிசர்வ், சர்வீஸ். இதில் பார்த்தீங்கன்னா ட்ரிப் 1 ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளோ போகுது, ஆவரேஜ் ஸ்பீட் என்ன, ஆவரேஜ் கன்சம்ஷன் என்ன, அப்புறம் டைம் என்ன, இதெல்லாமே காட்டுது. ஸோ மேலே பார்த்தீங்கன்னா இதோட ஆயில் லெவல், அப்புறம் வந்துட்டு ABS ஆன் அண்ட் ஆஃப், இன்ஜின் லைட், இதெல்லாமே வந்துருது. ஸோ மெனு அதில் போயிட்டீங்கன்னா ABS இருக்குங்க. ஸோ ABSக்குள்ள போயிட்டோம் அப்படின்னா அது ரோட் மோட், சூப்பர் மோட்டோன்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன் இருக்கு. அண்ட் கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பைக் இன்ஃபோ இருக்கு. ஸோ அந்த பைக் இன்ஃபோக்குள்ள போகணும் அப்படின்னா இன்ஜின் டெம்பரேச்சர், இதோட ரேஞ்ச் என்ன, பேட்டரி, ஓடோ, கீழே வந்து சர்வீஸ், இதெல்லாம் இருக்கு. அண்ட் ட்ரிப் இன்ஃபோல போகணும் அப்படின்னா ட்ரிப் 1 ட்ரிப் 2க்கான டீடைல்ஸ் எல்லாம் அதில் இருக்கு. அண்ட் செட்டிங்ஸ்ல போயிட்டு நம்ம ஃபேவரட்ஸ்ல போயிட்டு நம்ம ட்ரிப் 1 ஆவரேஜ் ஸ்பீடு, டைம் இதெல்லாம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் கிளாக் அண்ட் டேட் மாற்றிக்கலாம். யூனிட்ஸ் வந்துட்டு டிஸ்டன்ஸ் என்ன, கன்சம்ஷன் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆயிருக்கும், எவ்வளோ கன்சம்ஷன் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு அதெல்லாம் நம்ம செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த டீடைல்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபீச்சர்லோட இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தாங்க. இந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒரு 5 inch LCD இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டருங்க. பிளாக் அண்ட் ஒயிட் தீம்ல கொடுத்துருக்காங்க. இது DFT டிஸ்பிளே கொடுக்கல, அது மிஸ் அவுட் ஆகுதுன்னு சொல்லலாம். இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா E20 கம்ப்ளைண்ட் இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. சீட்டிங் பொசிஷன் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அப்ரைட்டாகவும் இல்லை, அதே மாதிரி ரொம்ப சாஞ்சு உட்கார மாதிரிலாம் ஒன்றும் இல்லை. ஒரு ஆவரேஜ் ஒரு ஸ்போர்ட்ஸ் பைக் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கு. அண்ட் ஆப்வியஸ்லி நான் ரைட்லேயே சொல்லியிருந்திருப்பேன், கியர் ஷிஃப்டிங் வந்துட்டு ரொம்பவே இம்ப்ரெசிவாக இருக்கு, பிரேக்கிங் இம்ப்ரெசிவாக இருக்கு, பவருக்கு எந்த ஒரு குறைச்சலும் இல்லை, பவர் டெலிவரி ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. ஸோ ஏன் மக்கள் எனக்கு தெரிஞ்ச எல்லா இன்ஃபர்மேஷன்ஸ் இந்த டியூக் 160 பற்றி உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். நான் ஏதாச்சும் 2 விஷயம் மிஸ் அவுட் பண்ணியிருந்தேன்னா ப்ளீஸ் டூ லெட் மீ நோ இந்த கமெண்ட் செக்ஷன் மக்களே, இதை நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அண்ட் ஃபைனலி இந்த பைக்கோட பிரைசிங். ஸோ இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் பார்த்தீங்கன்னா 1.85 lakhsக்கு வந்துட்டு இந்த பைக்கோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் இருக்கு. ஸோ நம்ம ஆன் ரோடுக்கு வரும்போது நம்மளோட டாக்ஸ், ரோட் டாக்ஸ், இன்சூரன்ஸ் அப்படி இப்படின்னு சேர்த்துட்டு ஒரு ஸ்பெசிஃபிக் அமௌண்ட் வரும். பட் இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஆஃப்டர் GST 2.0 இந்த பைக் வந்துட்டு 18% டாக்ஸ்க்கு வந்துட்டு மாற்றிருக்காங்க. ஸோ எவ்வளோ ரிடக்ஷன் ஆயிருக்குன்னு எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. ஸோ ஷோரூம் சைடில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இன்னும் இதோட ப்ராப்பரான பிரைஸ் வந்துட்டு அவங்க ரிலீஸ் பண்ணல. ஸோ கண்டிப்பாக இப்போ இருக்கிற அந்த 1.85 lakhsல இருந்து கொஞ்சம் ரெடியூஸ் ஆக சான்சஸ் இருக்குங்க ஆஃப்டர் September 22. ஸோ இப்போ இதோட எக்ஸ்ஷோரூம் பிரைஸ் வந்துட்டு பார்த்தீங்கன்னா 1.85 lakhs. ஸோ இந்த ஒரு 1.85 lakhsக்கு இந்த பைக் வர்த்தா இல்லையான்னு சொல்லிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க. அண்ட் யாரெல்லாம் இந்த பைக்கை புக் பண்ணிருக்கீங்க அண்ட் யாரெல்லாம் இந்த பைக்கை புக் பண்ண போறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க. இந்த ரைட் ரிவ்யூ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு அதுவும் கமெண்ட் செக்ஷனில் கண்டிப்பாக சொல்லுங்க. அண்ட் ஏன் மக்களே ஒன்ஸ் அகைன் சேனலுக்கு யாராச்சும் புதுசாக வந்திருக்கீங்கன்னா என்னோட வீடியோஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, என்னோட ரைட் பிளாக்ஸ் எல்லாத்தையும் செக் பண்ணி பாருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. இன்னும் நிறைய ட்ராவல் கண்டென்ட்ஸ் அண்ட் பைக் ரிலேட்டட் கண்டென்ட்ஸ் நான் பண்ணலான்னு இருக்கேன். கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் எனக்கு கொடுங்க. ஸோ எனக்கு தெரிஞ்ச டீடைல்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் நம்புறேன். பைக்கோட எக்ஸாஸ்ட் நோட் எப்படி இருக்குன்னு இப்போ கேளுங்க. அண்ட் கண்டிப்பாக இன்னொரு சூப்பர் கூல் வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் வந்து நான் அகைன் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், ஹர்ஷத் சைனிங் ஆஃப்.